ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி கசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனோடைய அம்மாவோடைய கடையை திரும்ப கொண்டு வரதுக்காக சார்கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த கடை வந்துடும், உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு, மீனோடைய அம்மாவோடைய கடையை அவங்களுடைய அப்பாவோடைய மிஷினையும் கொண்டு வந்தாச்சு. அடுத்து மீனாவோட வண்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முத்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு மூலிமா வந்து உதவிக்காக வந்து சிந்தாமணி தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஆல்ரெடி முத்துக்கு தெரியும். ஸோ அவரோட ஃப்ரெண்டோடைய உதவியோட சிந்தாமணியோட காரை வந்து தூக்கிடுறாங்க. ஸோ அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்கள வந்து நம்ம மடக்கலாம் அப்படின்னு முத்து பிளான் பண்ணி தான் இதை செஞ்சுருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்த்துக்கிட்டு சிந்தாமணியோட காரை எடுத்துகிட்டு நேராக சிந்தாமணி வீட்டு சாத்திட்டு வெளியில் எங்கேயோ கிளம்பும்போது வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போது எதுக்கு வழி மறைச்சு நின்றுட்டுருக்க, வழி விட்டு நான் போகணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. நான் எதுவுமே வாயை திறந்து பேச போகிறது கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசணும், நான் பேசணுமா பேசக்கூடாதா, நான் இங்கேருந்து போகணுமா என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி கேட்கவும் முத்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய காரை வந்து கடத்தி வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு என் காரை கடத்தி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிந்தாமணி. அதுக்கு முத்துமே இருந்துக்கிட்டு நீங்கள் தான் மீனாவுடைய அம்மாவுடைய கடையை தூக்க சொன்னதா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஆள் எல்லாத்தையும் உளறிட்டாரு. இப்போது மீனாவுடைய வண்டியையும் நீ தான் தூக்கியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது மீனாவுடைய வண்டி மட்டும் இப்போ வரல அப்படின்னா உன்னுடைய கார் வந்து அப்படியே சல்லி நொறுங்கிடும், அப்படியே பார்ட்ஸாக பிரித்து விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து மிரட்டிட்டுருக்கவும், அது எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா, இங்கே பாரு என்னுடைய கார் எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சிந்தாமணி வந்து கெஞ்சுறாங்க. அப்படின்னா மீனாவுடைய வண்டி இன்னும் 1 மணி நேரத்தில் வந்தாகணும், இல்லைனா இந்த காரை அடித்து நொறுக்கிடுவோம், முடிஞ்சால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மிரட்டிட்டு இருக்கவும், இங்கே பாரு உன்னுடைய மீனாவுடைய வண்டி தானே நான் கொடுத்துட்றேன், என்னோட வண்டி நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. சரி எங்கே இருக்குது வண்டி, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து கேட்கவும், அது நான் பசங்கக்கிட்ட கேட்டு விசாரித்து வண்டி எங்கே இருக்குன்னு கொண்டு வந்து விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னுடைய வண்டி மீனாவுடைய வண்டி என் கைக்கு வர வரைக்கும் உங்களுடைய கார் உங்கள் கிட்ட வராது, முதல்ல சீக்கிரமாக இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுடைய வண்டியை நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசி உங்களோட காரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாரு. ஸோ வண்டி வந்ததுக்கப்புறமா மொத்தமாக அந்த சிந்தாமணியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சிந்தாமணியும் நம்மளுடைய கார் முக்கியம் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம வண்டியை கொடுத்துட்டா காரை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா, இல்லை காரை தருவாங்களா மாட்டாங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து மீனா வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பழி வாங்கிடுவாங்களா முத்து அப்படின்னு சிந்தாமணி யோசிக்காமல் காரு தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த யோசிக்காமல் விட்டுடுறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்து வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனா வந்து அங்கே கோயிலில் இருக்காங்க. ஸோ அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் கண்டிப்பாக என்னுடைய அத்தையோட கடை வந்துடும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, இரியா பார்க்கலாம், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன், நீ வந்து நான் கொடுத்த லெட்டரை கொடுத்துட்டல சிபாரிசு கடிதம் அப்படின்னு சொல்லவும் அதை கொடுத்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபணம் ஆகிடுச்சு, அவங்க அழுகி போன பூ தேங்காய் இதெல்லாம் விற்கலை, நீங்கள் அந்த கடையை தாராளமாக போட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே இங்கே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. நம்ம அருண் இருந்துக்கிட்டு உடனே இந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும் சார், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா நீ எங்கே இருக்க, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. நான் அம்மா அக்கா எல்லாரும் கோயிலில் தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா நல்ல விஷயம், சரி நான் அங்கேயே உடனே வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது என்னம்மா யார் அப்படின்னு சொல்லவும் அருண் தாம்மா இங்கே வரதா சொல்லியிருக்காரு, நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. தெரியலையேம்மா, அவர் வந்ததாக சொல்லுவார், வெயிட் பண்ணலாம், ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ இது இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணுறாரு. எங்கே மீனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மா கூட கோயில் இருக்கேங்க அப்படின்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க என்னாச்சு போன விஷயம், அம்மாவுடைய கடை என்னாச்சுங்க அப்படின்னு மீனா கேட்குவோம். கண்டிப்பாக கடை வந்துடும் மீனா, நீ கவலைப்படாத, நான் சார்கிட்ட பேசிட்டேன், அவர்
அவர்கிட்ட பேசி செல்வத்தோட உதவியோட அவர் லஞ்சம் வாங்குறவர் அப்படின்னு அவர் நேரில் கூட்டிகிட்டு போய் நான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அவங்கக்கிட்ட பேசி கடையை அத்தைக்கு அவங்க தரதா முடிவு பண்ணிட்டாங்க. நான் போய் லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் மீனா. கண்டிப்பாக கடை வந்துடும். நீங்கள் அம்மாவை அத்தையை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு மீனா. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட வண்டியை நான் கண்டுபிடிச்சிருவேன். உன்னோட வண்டியை தூக்குனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ கவலைப்படாத மீனா, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லவும், அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மீனா, இங்கே பாரு, அத்தைக்கிட்ட உடனே அவசரப்பட்டு நான் தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு உடனே சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து பேசி அதையோட கடையை வந்து பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் திருப்பி தரத்துக்கு நான் தான் காரணம்னு அத்தைக்கிட்ட சொல்லாது அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் தானே காரணம் அப்படின்னு மீனா சொல்லவும், இங்கே பாரு மீனா, அத்தைக்கு காது கேட்ட போது, இங்கே பாரு, நான் உள்ள அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அருண் வந்து போலீஸோட உதவியால் அவர் போலீஸாக இருக்கிறதுனால மேலதிகாரிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி லெட்டர் எழுதிட்டு வந்து அவர்கிட்ட சிபாரிசு கடிதத்தை கொடுத்துட்டு, இந்த மாதிரி அவரும் வந்து கடையை வேணும் சார், ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், அதான் தப்பு பண்ணலை, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார் அப்படின்னு வேற சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு போகிறாரு. அது அருண் வந்து ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் ஆகாது, ஸோ நான் சார்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் சார், இந்த கடை வந்து அவரால் வந்ததாகவே இருக்கட்டும், எனக்கும் அவருக்கு ஆல்ரெடி சின்ன பிரச்சனை, அதனால் வந்துட்டு வீட்டில் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நான் சார்கிட்ட பேசி அருண் மூலிமா வந்த மாதிரியே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அத்தைக்கிட்ட கடை வந்துடும்னு நம்பிக்கையாக சொல்லு, ஆனால் இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காத. எப்படியோ ஒன்று 2 மாப்பிள்ளையில் யாரோ ஒருத்தர் மீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நல்லதை நீங்கள் பண்ணிவிட்டு பேரை மட்டும் அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எல்லாம் நம்ம வீட்டு நல்லதுக்காக தான், சீதாவுக்காக தான், சீதா நல்லா இருக்கணும்ல, அருண் இதை பண்ணிட்டாரு அப்படின்னா உங்கள் பெரிய மாப்பிள்ளையோட சின்ன மாப்பிள்ளை நான் இப்போ கடையை கண்டுபிடிச்சிட்டேன், நான் போலீஸில் இருக்கேன், என்னோட பதவி அப்படின்னு அருண் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால சீதாவும் சந்தோஷப்படுவா, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கா. என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சோ போதாதா மீனா, வேற யாருக்கும் நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லவும், சரிங்க அவங்க சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுதுங்க, நீங்கள் எப்பயுமே யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. ஆமாம், எப்படிங்க என்னுடைய வண்டி வரும் திரும்பவும், அது யாருங்க எடுத்திருக்காங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லவும், கண்டுபிடிக்க போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாக வண்டி வந்துடும், வண்டி வந்ததுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் மீனா, அத்தைக்கு நீ ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா, நீ கவலைப்படாதம்மா, நம்மளுடைய வேண்டுதல் பறிப்போகல, உன்னுடைய கடையும் நம்மளுடைய அப்பாவோடைய மிஷினும் கண்டிப்பாக வந்துடும்மா, அவர் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்கவோ, அப்படியே மீனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய அம்மா. எப்படி என்னன்னு கேட்குற வழிக்கு அருண் வந்து வந்துடுறாரு. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட பேசி போலீஸ்கிட்ட என்னுடைய மேலதிகாரிக்கிட்ட பேசி உங்களுடைய கடையை நான் வந்து இங்கே போட ஏற்பாடு பண்ணிட்டேன், உங்களுடைய கடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அருண் சொல்லவும், அப்படியா மாப்பிள்ளை, இப்போ தான் முத்து மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி சொன்னார் உங்களோட கடை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்களும் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களுடைய அம்மா வந்து மாமியார் வந்து சொல்லவும், அப்போ தான் அருண் என்கிட்ட நான் என்னுடைய போலீஸ் அதிகாரிக்கிட்ட நான் பேசி கஷ்டப்பட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கள் கடை போட பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அருண் அப்படியே வந்து ரொம்ப சீன் போடுறாரு. ஸோ அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ஆனால் நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை மாப்பிள்ள, இதுக்கப்புறமும் நடக்காதுன்னு நீங்கள் ஏன் சொல்லிட்டு வந்தீங்க, என் அத்தை தப்பே பண்ணலைன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதாவுடைய அம்மா கேட்கவும், மீனாமே இருந்துக்கிட்டு, ஆமாம்மா நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, பொய்யா யாரோ பணத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க, திரும்பவும் பேசி கடை போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்லிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அப்படி சொல்லாங்கட்டிக்கு தான் கடையை எப்படியாச்சும் கொடுத்தாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பாங்களா, நான் இந்த கடையை மீட்டெடுக்க எவ்வளோ போராடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அருண் வந்து சொல்லிட்டு இருக்கவும், நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே மீனா வந்து சொல்லவும், ஏங்க நீங்கள் என்னை நம்பாத மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, எப்படியோ அம்மாவுடைய கடையை மீட்டு வந்து கொடுத்துட்டீங்களே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்கவும், சீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏங்க
நீங்கள் எப்படியோ அம்மாவுடைய கடையை அப்பாவுடைய ஞாபகமாக இருந்த அந்த கரும்பு ஜூஸ் கடையும் கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதாவும் பேசிகிட்டு இருக்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதுங்க, இன்னும் 1 ஹவரில் வந்து அவங்களே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதாவுடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. நீங்கள் அதாவது சீதாவோட ஹஸ்பண்ட் நீங்கள் போலீஸாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டு வந்து கொடுத்துட்டீங்க, இல்லைனா இந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னு இங்கே அருணை வந்து சீதாவுடைய அம்மா ஹாஹா ஓன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் ரவுடித்தனமாகவே ஹேண்டில் பண்ண முடியாது இல்லை அத்தை, போலீஸாக பதவியாக கொஞ்சமாச்சும் ஒரு படிப்பு இருந்தால் தானே அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் ஏற்பாடு. இந்த மாதிரி பதவியில் இருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்து நான் வந்து பேசி எப்படியோ வந்து புரிய வச்சுட்டேன். இல்லைன்னா சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தால் நான் எவ்வளோ தான் பேசி திட்டி அடித்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தாலையும் இந்த கடையை நமக்கு தர உதவிப்பாங்களா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அருண் வந்து முத்துவை குத்தி காட்டுற மாதிரியே வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கவும் அது என்னமோ உண்மைதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்கவும் மீனாவுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருது. ஏமா அப்போ என் புருஷனால் எதுவும் ஆகலை, உங்கள் சின்ன மாப்பிள்ள உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீக்கிரமாக வந்து பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா வந்து கேட்குவோம். அப்படி இல்லாடி என்னதான் இருந்தாலும் அருண் மாப்பிள்ள இது டிராஃபிக் போலீஸராக இருக்காரு, அதனால் வந்து போலீஸ்கிட்ட பேசி ஈஸியாக வந்து அந்த மேலதிகாரிக்கிட்ட பேசி இந்த மாதிரி நம்ம கடையை தூக்கிட்டு போன கார்பரேஷன்காரங்க கிட்ட பேசி எப்படியோ வந்து கடையை திருப்பி வர கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அது தாடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் புருஷன் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணல நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களே, கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே தெரியும், அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என் புருஷனை நம்புவீங்க, உனக்கு உன் கடை வந்துருச்சு இல்லைம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஸோ கோவத்தோட என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும், இவர் வந்து ஒன்றும் நல்ல பேர் வாங்க இங்கே என்னப்பா இவங்க இப்படி நல்ல பேர் வாங்குறத அருண் வந்து நல்ல பேர் வாங்குறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி அங்கிருந்து போயிடுறாரு. பண்ணதெல்லாம் என் புருஷன், ஆனால் நல்ல பேர் வாங்குறது இவர். இங்கே வந்து அவருக்கு உண்மை தெரிஞ்சாலையும் தெரியாத மாதிரி தான் இதை நான் தானே பண்ணேன்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நினச்சிக்கிட்டு மீனா வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்படியோ மாப்பிள்ளை என் வீட்டை வந்து அதாவது என் கடையை மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எப்படி இந்த நன்றிக்கரனை தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணை ஆஹா ஓஹோன்னு மீனாவோடைய அம்மா பேசிகிட்டு இருக்கவும் அருணுக்கு இதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. ஸோ முத்துவாலாம் கண்டுபிடிச்சி கொடுக்கல, என்னதான் இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை தான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாருன்னு நம்மளை பெருமையாக பேசுகிறாங்கன்னு முத்துவுக்கு ரொம்ப அதாவது முத்துவை இலக்காரமாக நடத்திட்டாங்க. இப்போது நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருணுக்கு. மீனா கோச்சிக்கிட்ட போகிறத பார்த்து இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாம் இந்த கடையை மீட்டு வந்து கொடுத்துட்டோம் அவங்க புருஷனுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு அருண் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய வண்டி வந்து நிற்கிது. இதை பார்த்த உடனே ஏங்க எப்படிங்க என்னுடைய வண்டி கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக வரவும் மீனா வண்டியை அந்த சிந்தாமணி தான் தூக்கியிருக்காங்க, வேறு யாரும் இல்லை, அதான் கண்டுபிடிச்சி உன்னோட வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன், அதாவது கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், நம்மளுடைய வண்டி எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த வண்டியை நான் தொலைச்சிட்டேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன், என் வண்டியை அப்படியே மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ முத்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாத்துக்குமே அந்த சிந்தாமணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடி போய் அந்த வண்டியை பார்க்குறாங்க. பார்த்து அந்த வண்டியை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு நீ தான் எனக்கு முன்னுதாரணமாக இருந்த, இவ்வளோ நாளும் எனக்கு தொழில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த, நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நீ வந்த, நான் வந்து உன்னை ரொம்ப தங்கமாட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ இல்லைன்னு நினச்சப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ நீ என் கூட இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் நீங்கள் ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணது நீங்கள், ஆனால் அந்த அருணுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்க உங்களால் எதுவுமே முடியல, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்ற மாதிரி உண்மை எதுவும் தெரியாமல் அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா கேட்ட அருண் அப்படின்னு சொன்ன உடனே விடு மீனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு மனசே கேட்கல, இந்த விஷயத்த பற்றி நான் அம்மா கிட்ட சொல்லிடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு நீங்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் அமைதியாக வந்துட்டேங்க, உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய இடத்துல யார் இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பாங்களா
சொல்கிறாங்களா என்னென்னு தெரியலங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன இருக்க போகுது, இப்போது நம்ம அருணை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அருண் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முத்து தான் இது எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு இங்கே மீனாவுடைய அம்மாவுக்கு தெரிய வந்தால் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அப்படியே வந்து அருணை விட்டுட்டு முத்துக்கிட்ட திரும்பவும் மாறிடுவாங்க. திரும்பவும் அருண் வந்து மூக்கடைஞ்சு போய் தான் நிற்க போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.